கோங்கோரா ரொயில் புலுசு பார்க்கலாம். ஆந்திரா ஃபேமஸ் இது. நான் தமிழில் வந்து புளிச்சக்கீரை இறால் சொல்லுவாங்க. இறாலும் புளிச்சக்கீரை குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கிண்ணெய் எதுவும் ஊற்றாமல் கீரையை நான் அலசி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் கோங்கரை, தமிழில் புளிச்சக்கீரை. நம்ம இதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி கொஞ்ச நேரம் வதக்கணும்னா அது நல்லா சுருண்டு வந்துடும். எண்ணெய்லாம் வேண்டாம், இது சுருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். நம்ம இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு, அதில் தண்ணியும் விடுது. அதில் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு சின்ன கிணத்துல இப்போ மாற்றிக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெட்டி வச்சுருக்கேன் மெலிசா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கூட கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். போல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த இறாவே சேர்த்துக்கலாம். ரொயில் தெலுங்கில் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வச்சிடலாம் இதை. இப்போ கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். நல்லா இறா சுருண்டு வருது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் இதை. திரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்லா வாசம் வருது. இறாவும் நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ நம்ம அந்த புளிச்சக்கீரை சொன்னோம்ல, கோங்கரை இதுக்கு பேர், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அழகாக வெந்துடுச்சு. நம்ம இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குள்ள தக்காளிலாம் எதுவும் சேர்க்கல, ஏன்னா இது புளிச்சக்கீரைனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது கூட புளிப்போடு சேர்ந்த காரமும், பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கரம் மசாலாவும் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் இதை கிண்டி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கோங்கரை ரொயில் புலுசு ரெடி.